ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளிடத்தில் யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்ணில் படும். என் குழந்தையே, அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த வாக்கினை முழுமையாக நான் கேட்கச் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த தாயானவளிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைகளே, நீ சதி செய்கிறீர்கள் என்று, அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்றும் கேட்கின்றீர்கள் என்றா நீ கேட்கின்றாய். என் குழந்தையே, இதனை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளையே, கொஞ்சம் நீ கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காருவதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கும். என் தங்கமே, உனக்கு பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்பொழுதுமே நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் என் குழந்தையே. அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்போதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. என் தங்க குழந்தையே, முதலில் நீ இது போன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவினை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்திலேயே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த தாயானவள் நான் சொல்வதை கவனமாக கேட்டு என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நான் நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு அது எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருக போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்க போகின்றது, அதே போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே வேண்டும் பேச வேண்டும் என்று பேச போகிறார்கள். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். இப்படி பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். என் குழந்தையே, அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே,
குழந்தையே, நீ பேசுவதற்கு தயாராகிவிட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகிவிட்டாயா? இப்பொழுது இந்த தாயானவளும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அம்மா சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ ஒரு வாரத்திற்கு நீயாக இதை செய்ய தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதனை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்துமே விலகும். என் குழந்தையே, உன் கஷ்டங்கள் அனைத்துமே விலகும், உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் என் குழந்தையே. அப்படி நீ செய்தால் இவை அனைத்துமே உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதனை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் என் குழந்தையே. ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் நிச்சயமாக சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அம்மா இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன், நீ என்னை முழுமையாக நம்பு, நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை இந்த அம்மா சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே. இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதனை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் தயாராக இருக்கின்றேன் அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே. இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே. சில விஷயங்களை சொல்லக்கூடாது என்றாலும் அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன். அதனால் நீ இப்பொழுது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த தாயானவள் நான் சென்றிருந்தேன் என் தங்க குழந்தையே. அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை எல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே. முதலில் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது கிடையாது. காரணம் இல்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது என் அன்பு குழந்தையே. இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது
மிகவும் முக்கியமானது என்பதனை நீ மறந்துவிடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருவதை நீ அவ்வளவு அலட்சியமாக எண்ணிவிடாதே. உன்னுடைய நன்மைக்கானது என்பதனையும் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனையும் நீயாகவே புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீயாக புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உனக்கு கண்ணீர் வர வேண்டும். உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்பட்டுவிட்டது. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்ணீர்தானே உனக்கு முண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னினுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இனிமேலும் உனக்கு இது போன்ற காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிந்தும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆறாத வடுவாக மனதிலே இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அல்லவா? உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றது. உனக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகியவர்கள்தான் இப்பொழுது மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் பொழுது இவர்களோடு தான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விடுகின்றது அல்லவா? என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான். என் தங்க குழந்தையே, இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்துவிட்டோமோ என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வெள்ளந்தி மனிதனை கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது உன்னிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நீ நம்பிவிடுகின்றாய். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலேயே பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பியும் விடுகின்றாய். என் குழந்தையே, அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் உனக்கு இந்த தாயானவள் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனை எண்ணிக்கொண்டுதான் என்னை தேடி நீ வரும்பொழுதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லி கொண்டிருந்தேன். இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களினுடைய இல்லத்திற்கே நான் நேரடியாக சென்று விட்டேன். என் தங்க குழந்தையே, ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாது அல்லவா? அவர்களுக்கான தண்டனையை கிடைக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் தாயானவள் அங்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாகத்தான் இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதனை உணராமல் இப்பொழுது புதிய பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கே தீவினையாக வந்திருக்கின்றது. மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டே இருந்ததற்கு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமை வந்துவிட்டது. பார்த்தீர்களா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று
என்று அவர்களாகவே இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். தனக்கு வந்த கஷ்டங்களை எண்ணியும் அங்கே மனவேதனைகள் பட்டு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நம்மீது உண்மையான அன்பு செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கின்றது. நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தெய்வம்தான் நம் வாழ்க்கையில் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தை நாம் எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்றும் அங்கே அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கும் தண்டனையை கொடுப்பதற்கும் தான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கே இப்படி நடக்கும் என்று ஒரு துளியளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. என் தங்க குழந்தையே, இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலையும் எனக்கு வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, அவர்களின் மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறுகளும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபொழுதும் விட்டுவிடாது என்பதனை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி கொண்டே இருந்தால் கூட பரவாயில்லை. நம்மீதே தவறு இருக்கும் பொழுது அதை நாம் தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற நம்மை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகமும் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அம்மா அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டுதான் என் பிள்ளையே, எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையினை எல்லாம் உணர்ந்தும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தும் அவர்கள் திருத்திக் கொள்ளுமாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை நான் புரிந்து கொண்டேன். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போதும் அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் தவறு செய்வதும் இயல்புதான். மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுகின்றார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்திவிட முடியாது. எத்தனை தெய்வங்களை வழங்கினாலும் அதுவெல்லாம் மனதிற்குள்ளே கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும்.